ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஸோ அது என்ன கோவில் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கர்ணேஸ்வரா நடராஜ டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி புதுக்குப்பம் அப்படின்ற ஊரில் வந்து இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே நம்ம கோவில் அப்படின்னு பார்க்கும்போது அது கோபுரத்தோடையும் கலசத்தோட தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு வடிவிலும் இல்லாமல் பிரமிடு வடிவத்தில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரமிடோடைய பேசிக் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆற்றலை இழுத்து தரக்கூடிய பவர் வந்து இந்த பிரமிடுக்கு இருக்குது. ஸோ அந்த எல்லா பவருமே நடராஜரோட இரு புருவங்களுக்கு இடையில் அவரோட மூன்றாவது கண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கோவில் முதல்ல 2000 ஆண்டு தான் வந்து கட்டி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2004 வந்த சுனாமியின் காரணமாக இந்த கோவில் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு. அப்பொழுது கிழக்கு பக்கமாக பார்த்திருந்த நடராஜரோட சிலை வந்து தெற்கு பக்கமாக வந்து திரும்பி இருக்கு. ஸோ அதனால் நம்ம தெற்கு பக்கமாகவே பார்த்து கோவில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை வந்து கரண் சிங் மற்றும் யசோ ராஜலக்ஷ்மி அப்படின்றவங்க சேர்ந்து இதை 2006 ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. இப்போ கோயில் உள்ள வந்துட்டோம். ஸோ கோயில் உள்ள வந்ததுமே நடராஜர் நடன கோலத்தில் இருப்பது போல ஒரு சிலை வடிவம் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்காந்து இருந்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி சின்னதாக வச்சுருக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இதன் வழியாக வந்து சூரிய கதிர்கள் வந்து நடராஜரோட முகத்தில் படுமாறு இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது சூரிய உதயம் ஆகும் போதும் சூரிய அஸ்தமனம் ஆகும் போதும் கண்டிப்பாக வந்து ஒளி நடராஜரோட முகத்தில் பட்டு தான் மறையும் அப்படின்றது மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடற்கரை பக்கத்தில் இயற்கை சூழலோடு கூடிய இந்த மாதிரி ஒரு கோயிலில் நம்ம போய் தரிசனத்தை பெற்று வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கமும் வச்சிருக்கிறாங்க. அரச மரத்துக்கு அடியில் விநாயகரோட வழிபாடும் இங்கே நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சிறிய சிறிய கல் போன்ற அமைப்புகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு யாக குண்டம் வடிவமைச்சிருக்காங்க. சிவராத்திரி பிரதோஷம் போன்ற நாட்களில் வந்து விசேஷமான வழிபாடும் இங்கே நடக்கும். நாங்கள் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு மெடிடேஷனில் இருந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலான்னு போனால் ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான். ஸோ அந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே நிறைய வந்து போட்லாம் நிறுத்தி வச்சுருந்து மீன் பிடிச்சிட்டு அப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுமே நாங்கள் நிறைய அங்கே பார்த்தோம். ஸோ அருமையான காலை பொழுதில் இந்த மாதிரி தருணங்களை நாங்கள் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
சூரிய ஒளிக்கதிர் வந்து கடல் மேலே பட்டு கடல் இப்படி காட்சியளிக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த அழகாக ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட சேனல் க்ரோத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.